வணக்கம். நம்ம மூளைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற சில சுவாரஸ்யமான ரகசியங்களையும் நமக்குள்ள இருக்கிற அபரிமிதமான ஆற்றலை எப்படி முழுமையா பயன்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தியும் அலசக்கூடிய இந்த சிறப்பு விளக்கப்பதிவுக்கு உங்களை வரவேற்கிறேன். ரொம்ப நேரத்தை வீணாக்காம வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். சரி, இப்போ ஒரு சின்ன கேள்வியோட ஆரம்பிக்கலாம். உங்க மனசுக்குள்ளேயே ரொம்ப நாளா தூங்கிட்டு இருக்கிற ஒரு மாபெரும் சக்தி பத்தி உங்களுக்கு தெரியுமா? அதாவது உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையும் உங்க வெற்றியையும் ஏன் உங்களோட தினசரி எண்ணங்களை கூட கண்ணுக்கு தெரியாத ஒரு பிரம்மாண்டமான சக்தி 24 மணி நேரமும் தொடர்ந்து கட்டுப்படுத்திட்டு இருக்குன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆனா அதுதாங்க நிஜம். இந்த சக்தி எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம தெளிவா புரிஞ்சுக்க இந்த சோர்ஸ் மெட்டீரியல்ல இருந்து ஒரு 5 முக்கிய விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். உள்ளே மறைஞ்சிருக்கிற சக்தி, மனதின் பணிப்பாறை தத்துவம், நம்ம சூப்பர் கம்ப்யூட்டரை ப்ரோக்ராம் பண்றது, 3 ரீப்ரோகிராமிங் டெக்னிக்ஸ், அப்புறம் உங்களோட அலாவுதீன் அற்புத விளக்கு. வெறும் தியரியா மட்டும் இல்லாம இதை எப்படி பிராக்டிக்கலா நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தலாம்னு நேரடியாவே பார்க்கலாம். முதல் பகுதியிலிருந்து ஆரம்பிக்கலாம். நமக்குள்ள மறைஞ்சிருக்கிற அந்த சக்தி உண்மையிலே என்ன அப்படிங்கறத இப்ப பார்ப்போம். இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட விழிப்புணர்வு மனம், அதாவது கான்ஷியஸ் மைண்ட் மாதிரி இல்லாம நம்மளோட ஆழ் மனதுக்கு ஓய்வு அப்படிங்கிறதே கிடையாதுங்க. நீங்க முழிச்சிட்டு இருந்தாலும் சரி, நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்தாலும் சரி, அது பாட்டுக்கு 24 மணி நேரமும் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கும். நம்ம யதார்த்த வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிற ஒரு நான் ஸ்டாப் என்ஜின் அதுதான். இது இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். அதுதான் மனதின் பணிப்பாறை தத்துவம். இப்போ நம்ம மூளை எப்படி ரெண்டா பிரியுதுன்னு பாருங்களேன். உங்க விழிப்புணர்வு மனம் அப்படிங்கிறது லாஜிக்கா யோசிக்கிற, கணக்கு போடுற ஒரு தோட்டக்கார மாதிரி. ஆனா உங்க ஆழ் மனசு ஒரு ரொம்ப செழிப்பான விளை நிலம். அந்த நிலத்துக்கு தோட்டக்காரன் விதைக்கிற விதை நல்லதா கெட்டதா உண்மையா பொய்யான்னு எல்லாம் பிரிச்சு பார்க்க தெரியாது. நீங்க எதை விதைச்சாலும் சரி, அது அப்படியே நிஜமா வளர்த்து கொடுக்குற வல்லமே அந்த ஆழ் மனசுக்கு இருக்கு. ஆழ்மனதோட பிரம்மாண்டத்தை இது ரொம்ப தெளிவா காட்டுது. உங்க விழிப்புணர்வு மனம் அப்படிங்கிறது கடலுக்கு மேல தெரியுற வெறும் 10% பனிப்பாறையோட நுனி மட்டும்தான். ஆனா மலைக்க வைக்கிற அந்த மீதமுள்ள 90% ஆற்றல் கடலுக்கு அடியில யாரு கண்ணுக்கும் தெரியாம உங்க ஆழ்மனதுல ரொம்ப சைலண்டா ஆனா பவர்ஃபுல்லா இயங்கிட்டு இருக்கு. சரி, நம்ம மூளையில 90% ஆழ்மனது தானா, அது எப்படி தகவல்களை ப்ராசஸ் பண்ணுது? இப்போ நம்ம சூப்பர் கம்ப்யூட்டரை எப்படி ப்ரோக்ராம் பண்றதுங்கிற பகுதிக்கு போகலாம். உங்க ஆழ்மனதை ஒரு அதிநவீன சூப்பர் கம்ப்யூட்டராவே நினைச்சுக்கோங்க. இதுக்கு 2 மெயின் வேலை இருக்கு. ஒன்னு, உங்க மூச்சு, இதய துடிப்பு, செரிமானம் மாதிரி உடம்போட பயாலஜிக்கல் சிஸ்டம்ஸை எந்த தடங்களும் இல்லாம ஆட்டோ பைலட்ல பாத்துக்கிறது. ஆனா அதை விட முக்கியமான விஷயம், நீங்க அதுக்கு என்ன டேட்டா கொடுக்குறீங்களோ அது கச்சிதமா அப்படியே செயல்படுத்தும். ஒருவேளை நீங்க அடிக்கடி என்னால முடியாது அப்படின்னு நெகட்டிவ் இன்புட் கொடுத்தீங்கன்னா நீங்க நிஜமாவே தோத்து போற மாதிரி சூழ்நிலைகளை அதுவே உருவாக்கிடும். அதுதான் அதோட பவர். நம்ம சூப்பர் கம்ப்யூட்டர் நாம கொடுக்குற கோடை அப்படியே ரன் பண்ணுதுன்னு பார்த்தோம். அப்போ நமக்கு சாதகமா அந்த கோடை எப்படி மாத்தி எழுதுறது, அதுக்கான 3 ரீப்ரோகிராமிங் டெக்னிக்ஸ் இப்ப பார்க்கலாம். நம்ம ஆழ்மனதை தட்டி எழுப்புறதுக்கு ரொம்ப தெளிவான 3 ஸ்டெப்ஸ் கொண்ட ஒரு பிளேபுக்கை இந்த சோர்ஸ் நமக்கு கொடுக்குது. ஸ்டெப் 1 பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ், அதாவது நேர்மறை வார்த்தைகள். ஸ்டெப் 2 விஷுவலைசேஷன், காட்சிப்படுத்துதல். அப்புறம் ஸ்டெப் 3 ரொம்ப முக்கியமான டைமிங். இதுல முதல் 2 ஸ்டெப்ஸை பார்க்கலாம். நான் ஆரோக்கியமா இருக்கேன், நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்படின்னு பாசிட்டிவான கட்டளைகளை தொடர்ந்து திரும்ப சொல்றது மூலமாவும், நீங்க அடைய நினைக்கிற இலக்கு உங்க மனக்கண்ணுல உண்மையான எமோஷனோட அது அப்படியே நடக்கிற மாதிரி கற்பனை செஞ்சு பார்க்கறது மூலமாவும் உங்க வெற்றி ஏற்கனவே நிஜமாயிடுச்சுன்னு உங்க ஆழ்மனதை ரொம்ப ஈஸியா நம்ப வைக்க முடியும். சிம்பிளா சொல்லணும்னா மைண்டை நாம ட்ரிக் பண்றோம். ஆனா இந்த 3வது ஸ்டெப் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நம்மளோட சீக்ரெட் வெப்பன். தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த 10 நிமிஷமும் தூங்கி எழுந்த உடனே இருக்கிற அந்த 10 நிமிஷமும் தான் கோல்டன் ஹவர்ஸ். ஏன்னா இந்த குறிப்பிட்ட நேரத்துல உங்க மூளை ஆல்பா ஸ்டேட்டுக்கு போகும். அப்போ மனசு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். அந்த நேரத்துல புதுசான பாசிட்டிவான விதைகளை உங்க மனசோட ஆழமான மண்ணுல தூவுறது நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப ஈஸி. இப்படி ரீப்ரோகிராம் பண்றதால கிடைக்கிற ரிசல்ட்ஸ் ரொம்பவே பெருசுங்க. இது உங்க டெய்லி பயம், மன அழுத்தம் இதெல்லாம் அப்படியே குறைச்சிடும். அதே நேரத்துல உங்களோட லைஃப் கோல்ஸ் நோக்கி உங்களை ஆட்டோமேட்டிக்கா வழி நடத்தும். அது மட்டும் இல்லாம உங்க உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக ஒரு செல்ஃப் ஹீலிங், அதாவது சுயமா குணப்படுத்திக்கிற ஆற்றலையும் இது பயங்கரமா தூண்டிவிடும். இப்ப நாம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து உங்க வாழ்க்கைக்கான ஒரு பிலாசபியா எப்படி மாறுதுன்னு உங்களோட அலாவுதீன் அற்புத விளக்கு அப்படிங்கிற இந்த செக்ஷன்ல பார்க்கலாம். இந்த ஒரு வரி மேற்கோள கவனிங்களேன். இது நாம இதுவரைக்கும் பார்த்த மொத்த விஷயத்தோட சாராம்சத்தையும் பர்ஃபெக்டா சொல்லுது. ஆழ்மனது அப்படிங்கிறது அலாவுதீனோட அற்புத விளக்கு மாதிரி. நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்டாலும் அது கொண்டு வந்து கொடுக்கும். ஆமாங்க, உங்க மைண்டு உங்களுக்காக எல்லாத்தையும் சாத்தியமாக்குற ஒரு அல்டிமேட் கருவி. அது உங்களோட தெளிவான பாசிட்டிவான கட்டளைகளுக்காக மட்டும்தான் காத்துட்டு இருக்கு. அப்போ நீங்க நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதை. அது கண்ணுக்கு தெரியாத அந்த 90% வளமான மண்ணுல கண்டிப்பா ஒரு நாள் பெருசா வளரும் அப்படிங்கறத நாம இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படியானால் பயம், கவலை, சந்தேகம் மாதிரியான நெகட்டிவ் விஷயங்களை ஓரங்கட்டிட்டு இன்னைக்கு இந்த நிமிஷம் உங்க ஆழ்மனதுல எந்த மாதிரியான வெற்றிக்கான விதைகளை நீங்க விதைக்க போறீங்க யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான கேள்வியோட இன்னைக்கு விளக்கப்பதிவை நம்ம முடிச்சுக்கலாம். மீண்டும் சந்திப்போம்.